மாலையில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் யாவரையும் நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் காலையில் தியானத்துக்காக எடுத்துள்ள சங்கீதம் 97 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். இது ஒரு பெரிய அழைப்பு. கால கடவுள் என்ன செய்கிறாரா? அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளணும் அப்படின்ட்டு தேவனுடைய ஒரு பெரிய சுத்தமா இருக்குது. பலர் பல விதத்தில் கடவுளை தொழுது கொள்வது உண்டு, பலவிதமான நிலையில். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் எழுதும்போது அவரை எப்படி தொழுது கொள்ளணும்? பணிவு, குனிவு, முழங்கால் படியிட்டு அவரை தொழுது கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் வரும்போது நமக்கு மிகுந்த பணிவு தேவை. அங்க தேவ சமூகம் வரும்போது பெருமையோடு கடவுளை தேடக்கூடாது, பெருமையின் உணர்வோடு தேவ சமூகத்தில் வரக்கூடாது. அதனால சொல்லு பணிந்து குனிந்து முழங்கால் படியில கடவுள். கிறிஸ்தவ ஆராதனையினுடைய நோக்கம் கிறிஸ்துவை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், அவர் நம்மிடத்தில் எப்படி எதிர்பார்க்கிறார். அதனால கிறிஸ்தவ ஆராதனையினுடைய இன்னைக்கு சில காரியங்கள் காலத்துக்கு ஏற்ற சில மாற்றங்களை செய்திருக்கிறோம். ஆனால் முற்பிதாக்கள் காலத்தில் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அதற்கு சில காரியங்கள் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஒரு மனிதன், ஒரு கனத்துக்குரிய ஒரு மனிதன், ஒரு தேசத்தை ஆண்ட ஒரு மனிதன் எப்படி கர்த்தரை தொழுது கொண்டான் என்கிற சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிற பாருங்க. வாசிக்கலாம். 2 நாமத்து புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் எடுத்துக்கலாம். புஸ்தகம் எல்லாரும் 6ஆம் அதிகாரம் 12-13 சேர்த்து. கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் முன்பாக எதிராக நின்று தன்னுடைய கைகளை விரித்தான். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமான வெண்கலத்தில் பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்தில் வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேல் சபையாருக்கு எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன். இந்த வார்த்தையை எடுத்து பேசுறவர் யாரு? சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் குமாரனாகிய சாலமோன். நம்ம வேதத்துல தான் பாத்தீங்கன்னா
அந்த கண்டினியூட்டி பார்க்கலாம். ஆதியிலிருந்து முடிவு வர ஒவ்வொருத்தருடைய வம்சம் வரலாறு அப்படியே கண்டினியூ ஆகும். படைப்பிலிருந்து முடிவு வரை நீ பார்க்க முடியும். இந்த இடத்துல தாவீது குமாரனாகிய சாலமோன் தாவீது ஸ்தானத்தில் ராஜாவாக அமர்ந்திருக்கும் பொழுது அவன் தேவ சமூகத்தில் இஸ்ரவேலின் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே நிற்பதற்காக ஒரு ஆலயத்தை உண்டு பண்ணி அதிலே ஒரு பிரசங்க பீடம், இதே போல ஒரு பீடத்தை வெண்கலத்தினாலே உண்டாக்கி அந்த இடத்தில் முழங்கால் படித்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஜெபம் எப்படி இருக்கணும்? அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் இன்னைக்கு நல்ல தேசத்தை ஆளுவதற்கு நல்ல மனிதர்கள் இல்லாமல் போனதற்கு காரணம் இப்படி கடவுளை அறிந்து ஜனங்களுக்காக முழங்கால் படுகிற தலைவர்கள் இல்லை. ஜனங்களுக்காக முழங்கால் படுகிற, அதாவது ஒரு குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க சொல்றோம். ஒரு குடும்பத்துக்கு குடும்பத்தை நடத்துகிற குடும்ப தலைவன் முழங்காலிலே நிற்க வேண்டும். தன்னுடைய முழங்காலை முடக்கி எல்லாருக்கும் முன்பாகவும் தன் கைகளை உயர்த்தி, நல்லா கவனிங்க, முழங்காலையும் கைகளையும் பிரிக்கிறது யார் செய்வான்? இந்த வேலை யார் செய்கிறது? ஒரு மனுஷன் ஒரு மனிதனிடத்தில் அகப்பட்டுக் கொள்ளும்போது அவன் தன்னை என்னை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டுவதற்காக அவனுடைய பாதத்தில் முழங்கால் படித்து ரெண்டு கையில விரித்து சரண்டர் ஆகிறான். உலக மனுஷனிடத்துல இங்கே நம்மை உண்டாக்கின, அதான் சங்கீதத்தில் படிக்கிறோம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. இப்போ இஸ்ரவேல் ராஜா, அவன் ராஜா பெரிய ஞானவான், அவனை போல ஞானி இருந்ததும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறமை உள்ள சாலமோனை போல ஒரு ராஜாவை நாம் எங்கும் என்ன செய்யறதுல காண முடியாத அளவுக்கு அற்புதமான ஒரு ஞானம் படைத்த ஒரு மனிதன். அவன் தேவனுக்கு முன்னாடி வரும்போது எப்படி வருகிறான்? முழங்கால் படியிட்டு தன் ரெண்டு கைகளையும் உயர்த்தி, அவ்வார்த்தை எப்படி எடுத்து பயன்படுத்துற பாருங்கள். அப்பொழுது ராஜா சகல ஜனங்களையும் கர்த்தருடைய சந்நிதியிலே பலிகளை செலுத்தினார்கள். சாரி, 7வது வசனம் பாருங்கள். சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வான தகனபலிகளையும் போஜன பலிகளையும் நினைத்தையும் 16வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலோ, நல்ல அற்புதமா சொல்றாரு பாருங்க. 16வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலோ, தேவரீர் என் தகப்பனாகிய, என்ன சொல்றாரு? என் தகப்பனாகிய, அவர் தகப்பனை நினைக்கிறாரு. என் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது, என் தகப்பனாகிய தாவீது உமது அடியானை நோக்கி நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல, நீர் எப்படி வார்த்தை பயன்படுத்துறவர்கள், எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படி, தகப்பனுக்கு கடவுள் சொன்ன உடன்படிக்கையை இங்க சாலமோன் அவன் அப்படியே முன்னாடி நின்று முழங்கால் படிட்டு இந்த வார்த்தை எடுத்து பயன்படுத்துகிறான். எங்க அப்பாவுக்கு முன்னாடி எப்படிலாம் கடந்து போனீங்க, என் தகப்பனுக்கு முன்னாடி எத்தனை எதிரிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மரண கண்ணீர் வந்தது. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் நீங்க முன்னாடி நடந்து காப்பாற்றினது போல என்னுடைய ராஜ்யத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிற ஜனத்தையும், அவன் விசேஷம் ஜனத்துக்காக இருக்கிறான். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற உபதேசம் என்ன, சத்தியம் என்ன? ஒரு ராஜாவே தன்னை அப்படி தாட்டும் போது இன்னைக்கு நம்முடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இருக்கிறதா? கடவுளுக்கு முன்னாடி சொகுசா உட்கார்ந்து போறது இல்லை, தேவனுக்கு முன்னாடி வந்து முழங்கால படிக்கணும்,
கரங்களை வைத்து ஆண்டவரே எனக்கு நான் வெறுமையாக்குறேன், என்னை வெறுமையாக்குறேன், நீங்க என் முன்னாடி போகணும் அப்பா, நீங்க தான் என் குடும்பத்தை நடத்தணும், நீங்க தான் எனக்கு ஆலோசனை கொடுக்கணும், நீங்க தான் என்னை போதித்து நடத்தணும், எங்கள் முற்பிதாக்களை சாலமோனை போல என்னையும் நடத்த வேண்டும் என்று தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அனுபவத்தை இந்த சப்ஜெக்ட் நமக்கு காட்டுது. இதை படிக்கும் போது உணர்வு நமக்கு கொடுக்குது. இதை கவனித்து பாருங்கள். நாம் முழங்கால் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் முழங்கால் படிக்க சொல்றோம்? சிலருக்கு கஷ்டமா இருக்கும். என்ன முழங்கால் பட சொல்றாரு, சின்ன பிள்ளைகள் நடத்துற மாதிரி நடத்துறாரு, ஸ்கூல் பிள்ளைகள் நடத்துற மாதிரி நடத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் வரும். இல்ல, வாழ்க்கை மாற வேண்டுமானால், சூழலை மாறணும்னு சொன்னா எத்தனை ஊழியக்காரங்க மேல கை ஜோபுறாங்கிறது முக்கியம் இல்ல, எங்க ஓடுறாங்கிறது முக்கியம் இல்ல, வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படுகிறார், வார்த்தை எப்படி கவனிக்கிறார், தேவனை எப்படி பார்க்கிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். அதான் 13வது வசனத்துடைய உள் நோக்கு, அற்புதமான நோக்கு பாருங்க. அவன் அழகா சொல்கிறார்கள், முழங்கால் படியிட்டு அப்படிங்கிறார்கள். முழங்கால்களை அற்புதமாக தேவத்துவமாக முடைக்கிறார்கள். இவ்வளவு ஜனங்க இருக்காங்க பார்க்கவே இல்லை. நம்மளாம் 2 பேருக்கு முழங்கால் போட மாட்டோம். பிரஸ்டேஜ் அப்படின்னு தடுப்பு வருங்க. குழந்தை மாதிரி மாறணும். ஒரு சின்ன பிள்ளை ஒன்று செய்யணும், என்ன செய்யும்? உடனே செய்யும். ஒரு அடிமை எப்படி செய்வோம் பாருங்க. ஒரு தீவிரவாதிகிட்ட வந்து மாட்டிக்கிட்டான்னா அவனால உடனே போடுவான், கையை வைத்துவான், என்ன செய்ய சொல்றான். ஆனா நீ தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பணிவு வரத்தில் இருக்கிறார். இதான கிறிஸ்தவ வாழ்க்கை. கடவுளுக்கு முன்பாக நமக்கு தாழ்த்துகிறது, பெருமையாக்குறது. முழங்கால் படிக்கும் போது அந்த சுபாவம் வரும். முழங்கால் படிக்கு ஜெபிக்க தான் இந்த சுபாவங்கள் வரும். இன்னைக்கு முழங்கால் நமக்கு விளக்கப்பட்டு விட்டது. நம்ம கால்கள் முழங்கால் இடம் மறுக்கிறது. புது தம்பதிகள், புது மாப்பிள்ளலாம் தன் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? இப்பவுமே ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த ஞானத்துக்கு நான் முழங்கால நிக்கணும். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது பாருங்க, உடனே வீட்டுல போகணும், அரை வீட்டுல போகணும், காத்த ஒரு விட கத்துமா இருக்கலாம், பூஜ்யமா இருக்கலாம். அப்படி இருந்தா கூட என்ன செய்யணும்? தனியா போய் முழங்கால் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று பேசுங்க. ஆண்டவர் சமூகத்தில் நின்று தாழ்த்துங்க. ஆண்டவரை நீ பேசுன்னு கேளுங்க. முழங்கால்களை உடக்க வேண்டும். காலையில் சொல்ல பாருங்க, வானத்தில் உள்ளவர், பூமியில் உள்ளவர், பூமிக்கு கீழானவர் யாவருடைய முழங்கால்களும் உமக்கு முன்பாக உடங்கும். இதான் சத்தியம். எல்லா முழங்களும் முடங்கணும். எல்லா ஞானிகள், எல்லா அறிவாளிகளும் தங்களை ஞானி வெளிப்படுத்துறோம் பாருங்க. ஒரு நாள் எல்லாருடைய கால்களும் இந்த கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்கும்படி கத்த வைப்பார். நம்மளுக்கு நம்பிக்கை வரணும் பாருங்க. நிச்சயம் முழங்கால்கள் முடக்கும்படி வைப்பார்கள். ஐயா, இதுல ஒண்ணு முடியல, நீங்க தான் இதுக்கு வழி நடத்தணும், நீங்க தான் ஆளுமை செய்யணும். முழங்கால்களை முடக்கும்படி செய்வார். கர்த்தருடைய திட்டம் இது. தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. வாசிங்கள் அதே 2ஆம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தை எடுத்து கொள்வோம். நல்ல பாருங்க, இப்படியே அவன் ஜனத்துக்காக ஜோபிட்டே வர்றான். ஒவ்வொரு காரியமா சொல்லி ஜோபிட்டு வர்றான். அதுக்கு இன்னொரு வசனத்தை காட்ட பாருங்க. வாசிப்போம். 6ஆம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்டு தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் திரும்பி தேவரே தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்துக்கும், நல்ல கவனிங்க, தேசத்துக்கும் நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும். இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. இன்னும் எப்படி வந்து வார்த்தை பயன்படுத்துறாரு? உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்தில் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால். இததான் தானியேல் செய்கிறார். இதுதான் தானியேல் செய்கிறாரு. இருக்கிறது எங்க? இந்த தேசத்தில் இருக்கிறாரு. சிறைப்பட்டு போய் பாபிலோன் தேசத்திலே இருக்கிறார். அங்கே எதிராக கையெழுத்திடப்படுகிறது. அந்த கையெழுத்தை அவர் பொருட்படுத்தாதபடி
தான் இருந்த அடிமை தேசத்தில் மேல் வீட்டு அறையில ஏறி அங்கே பலகணிகளை திறந்து இஸ்ரவேலின் தேவனை அந்த உணர்வு எப்படி தானிக்கு உண்டாகிறது இந்த வார்த்தை அடிப்படையில். இந்த வார்த்தை அடிப்படையில் இங்க சாலமோன் ஜெபிக்கிறாரு, ஐயா உங்களுடைய நாமத்துக்கு என்று இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறேன், யாராவது ஒருத்தர் இதை மனதில் நினைத்து இதுக்கு நேராக விண்ணப்பத்தை ஏறெடுத்தால் உம்முடைய வாசமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு எத்தனை நம்புறீங்க? எப்படி தேவன் அவர் தொழுது கொடுக்கிற சிஸ்டத்தை வச்சிருக்காரு பாருங்க. எப்படி முழங்கால் போடணும், எதற்காக முழங்கால் போடணும். அப்போ சாலமோன் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாரு, இந்த ஆலயத்தை எப்படி பிரதிஷ்டை பண்றாரு பாருங்க. இந்த ஆலயத்துக்காக ஏன் இந்த முழங்கால் பண்ணிட்டு இங்க ஆலயத்தை எவனாவது எவ்வளவு தூரத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் அங்கே இருந்து அவன் மனதில் எருசலேமை நினைக்கட்டும். எருசலேமுக்கு தேவ ஆலயத்தை நினைத்து விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் கேட்பார்னு சொல்றார். ஆமென். இந்த படிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும் பாருங்க. அதெல்லாம் சொல்றோம், நீ எங்க ஒட்ட வேண்டியதில்லை, அரை வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு கூட எல்லாரும் சரியா இருக்கலாம். சில வீட்டுல புருஷன் மார்மணிலே ஆலயம் போகாதுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல பிள்ளைகளை புத்தகம் போகக்கூடாதுப்பாங்க, சில இடத்துல பிள்ளைகள் புத்தகம் போகக்கூடாதுப்பாங்க. அப்படி தடை வந்தா கூட அந்த தடை மக்கள் எப்படி நிக்கணும்னு சொன்னா அரை வீட்டுக்குள்ள முழங்கால் இருந்து எப்படி நிக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே வேதத்துல படித்திருக்கிறேன் ஒரு அற்புதமான தேவாலயத்தை ஒரு ராஜா கட்டினான், அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அவனோட வேண்டுதல் உம்முடைய நாமத்துக்காக வைத்தார். இதை நினைவு கூர்ந்து எவனாயிலும் ஜெபம் பண்ணினால் பரலோகத்துக்கு தேவன் கேட்பார் என்று அவர் சொன்னாரையா. அந்த வார்த்தைப்படி இப்பொழுது சிறைப்பட்டு இருக்கிறேன், இந்த சிறையிலிருந்து நான் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது பரலோகத்துக்கு தேவன் நிச்சயமாக கேட்கிறவராக இருக்கிறார். ஐயா எருசலேமில் இருக்கிற அந்த ஆலயம் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போச்சு. இந்த கிறிஸ்துவுக்குள் நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்த தேவன் ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறார். 2 பேர் 3 பேர் நாமத்தால் இயக்கப்படுகிறார், உடனே நானே அங்க வந்திருக்கிறார், நானே அந்த இடத்துக்கு வந்துடுறார். முழங்கால் இவ்வளவு அவசியம், முழங்கால் கொண்டு எவ்வளவு முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் முழங்கால் போட விடாதபடிக்கு பிசாசு கட்டி வைத்திருக்கிறான், பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். நிறைய பேர் சோர்ந்து போயிட்டு என்ன கடவுள் என்ன செய்துட்டாரு என்ன பண்ணிட்டாரு இப்படிதான் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிறோம். ஆனா நீ கற்ற வார்த்தைகளை கீழ்ப்படித்து இருக்கிறார், ஆண்டுடைய வார்த்தை எப்படி கனப்படுத்தி இருக்கிறார். கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க. நீ முழங்கால் படிடுவாயா? இப்ப 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது எவ்வளவு நேரம் முழங்கால் இருந்தார்? எவ்வளவு நேரம் முழங்கால யார் இருக்கிறா? ஒரு ராஜா, ஒரு பெரிய ஞானி. அவரை பார்த்து ஞானம் ஒருத்தர் கிடையாது. அப்படிப்பட்ட ஞானம் அவருக்கு ஒரு விஷயம் வழங்கிச்சு. இந்த ஞானம் கர்த்தர் கொடுத்த ஞானம். அதனால அவருக்கு முன்பாக முழங்கால் அவசியம். இன்னைக்கு நம்ம எத்தனை முழங்கால் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. என்ன டேனி முழங்கால் போட்டு யோசிக்கிறோமா? முழங்கால் போட்டு யோசிக்கிறோமா? ஒரு நோக்கத்தை சபைக்குள் கொண்டு வரதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். முழங்காலுடைய மேன்மை என்ன, முழங்காலுடைய அவசியம் என்ன, போன வாரம் வசனம் என்ன செய்கிறது, வசனத்தை கூட நாம் என்ன செய்ய முடியும், அந்த சப்ஜெக்ட். இந்த வாரம் முழங்காலில் இருந்தால் என்ன நடக்கும்? நீ முழங்கால் இருந்தா என்ன ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும், ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? அப்போ பாருங்க, ராஜா ஜனங்களுக்கு முன்னாடி எனக்கு இது படிக்க போறேன். அவர் எவ்வளவு தாழ்மையை பார்க்கிறேன், எவ்வளவு தாழ்மை. இன்னைக்கு நம்ம முழங்கால் போடுறது அவ்வளவு கஷ்டம். அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த ட்ரெயினில் 2021 ஆண்டு முழங்கால் நின்னா இது யோசுவாவின் ஆண்டு. முழங்கால் ஒவ்வொரு வருஷத்தை அப்படியே கேளுங்க.
ஒவ்வொரு வாரப்பொழுது சப்ஜெக்ட் அப்படியே மனதில் எழுதி வைத்துடுங்க. அதுபடியே நடந்து பாருங்க. வருஷத்தை முடிக்கும் போது என்ன சொல்லுங்க, கர்த்தருடைய சமயம் முன்னாடி போய் சொல்லி யோசுவாவிலிருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். என் துக்கம் சந்தோஷமாக இருக்கிறது. நான் நினைத்ததுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இவ்வளவு துக்கம் இருக்கும், இவ்வளவு போராட்டம் இருக்கும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வித்தியாசத்தை காண்பதை இருப்பார்கள். ஒரு அற்புதமான ஒரு சாட்சிகளாக இருப்பார்கள். அதனால அந்த காலத்தை எப்படி பயன்படுத்துகிற பாருங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது ஜெபம் பண்ணி முடிக்கும் போது வானத்தில் இருந்து என்ன வந்துச்சுன்னா அக்கினி இறங்கி சர்வாக தங்கபலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. அப்போ ஜெபம் என்னத்தை கொண்டு வருது? அக்கினியை கொண்டு வருகிறது. அக்கினி வல்லமையை கொண்டு வருகிறது. அக்கினியுடைய தன்மை என்ன? அக்கினியுடைய குணம் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய நன்மைகளை உண்டாக்கும். அதே அக்கினி எதிரிகளை சுட்டரித்து கொண்டிருக்கிறது. அதனால பாருங்க, அப்படியே ஜெபம் பண்றான், வார்த்தையோடு ஜெபம் பண்றான். ஆண்டவரே ஜெபத்தை கேட்டோம், நான் முழங்கால் பண்ணிட்டு நிக்கிறேன், ஆலயத்துக்காக நிக்கிறேன், இந்த ஆலயத்தை நினைக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படணும். இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப பாரம். ஆண்டவரே இந்த எல்லைக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். வீட்டுக்குள்ள இருந்து கூட இந்த ஊழியத்தை நினைக்கும் போது, அந்த உபதேசத்தை நினைக்கும் போது, இந்த உபதேசத்தை சிந்திக்கும் போது அப்படியே இந்த உபதேசத்தில் இருக்கிற நோக்கம் நிறைவேறுங்க, இருக்கிற தேவ திட்டம் நிறைவேறுங்க. நிச்சயமா கர்த்தர் அப்படியே செய்கிறவர்களாக, தேவன் அப்படியே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார்கள். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 1 புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 புத்தகம் 8ஆம் அதிகாரம் 54 55ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் கர்த்தரை நோக்கி, இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் இந்த வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, ஒவ்வொரு இடத்தையும் அவர் எப்படி செய்யறாரு? தன் கைகளை வானத்துக்கு. அதான் பார்த்தா ஆண்கள் தான் அந்த செய்யணும். ஆண்கள் தான் என்ன செய்யணும்? உங்க வீட்டுக்கு நீங்க தான் செய்யணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். உங்க தொழிலுக்காக நீங்க ஜெபிக்கணும். உங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துக்காக ஜெபிக்கணும். நம்ம தேசத்துக்காக நம்ம அப்படியே ஜெபிக்கணும். சபைகளுக்காக ஜெபிக்கணும். ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். வானத்துக்கு நேராக தன் கைகளை எடுத்து வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு இருந்தது. பாருங்க, அடுத்து சொல்றாரு, முழங்கால் படியிட்டு இட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து. இந்த வார்த்தைகள் அர்த்தமா இருக்குல்ல? அவர் கைகளை விரித்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து முடித்த உடனே இப்ப என்ன செய்யறான்? இப்ப அப்படியே எழுந்திருக்கிறார். அப்படியே பலிபீடத்துக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிறார். பிரசங்க பீடத்துக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிறார். நின்று அப்படியே ஜனங்கள் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடே சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கிறிஸ்தவன் ஆசீர்வதிக்கணுமா சபிக்கணுமா? முழங்கால் படிகிறவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? ஆசீர்வதிக்கிற வார்த்தை. முழங்கால் படித்து கரங்களை உயர்த்தி தேவனோடு உறவாடுகிறவர். அதனால்தான் ஒவ்வொரு புருஷர்களும் ஒவ்வொரு ஸ்திரீகளும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வர நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்தை கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதுதான் நல்லபடின்னு சொல்றோம். அதுதான் கையில் இருந்து ஜோமனு சொல்றோம். இந்த அனுபவத்தில் வாங்க சொல்கிறோம். இந்த சத்தியத்தில் வாங்க.
இதை கீழ்ப்படிங்க, இதுபடி செய்ய பழகுங்க. என்ன ஜெரஜி? எப்படி ஜெரஜி? கண்ணு இழுக்குதுல அந்த வார்த்தை ஜெரஜி படிக்கும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 54 55 வேற வாசிங்க. அதான் ஃபர்ஸ்ட் சொல்றோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் பக்கம் 436 பக்கம் 437 பக்கம். அவன் கைகால வரைச்சுதான் தூக்கானா டைல்ஸ் தான் போயிடும். அதுக்குதான் சொல்லுவேன். சரி, பக்கத்தில் செயல்பட வசிக்கலாம். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவர் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படித்தது விட்டு எழுப்பி நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையாரை ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோட சொன்னது நான் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் உங்களுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அறிவுள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நன்மைகள் எல்லாம் எல்லாரும் ஒரு வாக்குத்தத்தையும் என்ன அழகான வார்த்தை வீட்டில் உட்காருங்க. அப்படியே கணவன் மனைவி பிள்ளையும் உட்காருங்க. அப்படியே எடுத்து படிங்க. படித்து அதில் 45ஆம் வசனத்தில் வார்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனில் அவர் விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிக்கிறார். என்ன செய்யறானா? இன்னைக்கு முழங்கால் படிக்கிறீங்க. கர்த்தர் உங்க நியாயத்தை அவர் விசாரிப்பார். நீங்க வழக்காடாதீங்க, நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, நீங்க சண்டை போடாதீங்க, நீங்க ஆசீர்வதிங்க. முழங்கால நிக்கிறவன் இவன் வாய் திறந்து சொல்ல மாட்டான். அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ பக்கத்து எவ்வளோ வந்து பார்த்து செய்யறோம். நீ விடவே மாட்டா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? பதிலுக்கு 10 விஷயம் நம்ம விடாது. நான் ஒரே விஷயம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா நான் முழங்கால நிற்கிறேன், என் கைகளை ஆளுகளை விரித்து காட்டிருக்கிறேன், என்னை தாழ்த்தி இருக்கிறேன், அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை என்ன செய்கிறேன்? அதான் சொல்றாரு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்கள். அவங்களை என்ன செய்ய வேண்டாம்? நீங்க சபியாது இருக்க. இதான் கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்தவ என்ன சொல்றது? அவன் ஒண்ணு தின்னா நீர்த்து, அவன் அடிச்ச நீ அடி அப்படி இல்லை. உலகத்துக்கு நம்ம ஒரு அப்பாயின்மா தரலாம், பயந்தவமா தரலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். நாம் ஆராதிக்கிறவர் பெரியவர். ஆனா பாருங்க, ஒரு ராஜாவா இருந்தாலும் அவன் தேவ சமூகத்துல வந்து நின்று முழங்கால் படித்து, இன்னைக்கு பாருங்க ஒரு மந்திரிய ஒரு அதிகாரிய முழங்கால் படிக்க சொல்லுங்க. மனுஷன் கால விடுவான். யார் கால? மனுஷன் கால விடுவான். அதுக்கு ஒரு ஆதாயத்தோடு விடுவான், ஆதாயத்தோடு விடுவான். ஆனா கடவுளை தொழுது கொள்கிறவன் எப்படி தொழுது கொள்ள சொன்னா முழங்கால நிக்கிறது. ஆமென். சாஸ்தாங்க விழுகிறது இல்லைங்க. முழங்கால முடக்கணும், முதல்ல முடக்கணும், கையில உயர்த்தணும், கர்த்தரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கணும், ஸ்தோத்திரங்களை செலுத்தணும். நீ செலுத்த 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 பாருங்க, ஸ்தோத்திரம் உனக்கு பெரிய வெற்றியை கொண்டு வரும், ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும்.
முழங்கால நிற்கும் போது பாருங்க பரலோகம் அசைக்கப்படும். சும்மா இல்லைங்க முழங்கால நிற்கிறதுங்கிறது. இந்த உலகம் பார்த்து சொல்றாங்க என்ன முழங்கால நிற்கிறான், முழங்கால் போட சொல்றாங்க. சபைக்கு போன எவ்வாறு முழங்கால போட சொல்றாங்க? இல்ல, முழங்கால நிற்கணும். எனக்கு ஒரு அருமையான ஐயா திருப்பாருங்க. அவர் சர்ச்சை போயிட்டாருன்னா ஆரம்ப ஜபத்துல முடி வர முழங்கால இருக்குது. முழங்காலே பாடுவாரு, முழங்காலே தான் பிரசவத்தை கேட்பாரு. எல்லாம் முடிஞ்சு நாத்துமாவை கதிரை சொத்துக்கு சொல்லப்பதான் எதிர்ப்பாரு. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். முழங்கால் அப்படியே இருப்பாரு. பெருமையான ஆளு, ஒன்றில்லாத ஆளுங்க. குடும்பமே அவர் வெறுத்து தளிச்சது. ஒண்ணு போத மாட்டான். ஏன்னா அந்த குடும்பத்தை எல்லாம் படிச்சது ஒரு படிக்காத ஆளு. வாலிப நாட்கள்ல துன்மார்க்கம் அலைஞ்சதுனால குடும்பம் வெறுத்துச்சு. ஆனா கர்த்தராகிய இயேசுவை அறிந்தாரு. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்து அறிந்தாரு. அறிந்து கர்த்தரை ஆளுக்கு போக ஆரம்பித்தாரு. வசத்தை கேட்க ஆரம்பித்தாரு. ஒவ்வொரு நாளும் அவர் மனதுல இருந்த பாரத்தெல்லாம் முழங்கால நின்னே செய்வாரு. முழங்காலே வேதத்தை படிக்க ஆரம்பிச்சாரு. நிக்க 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 கட்டுகளை உடைச்சு அவங்க கெட்ட சுவாமில மறைந்து போச்சு. அவங்க கெட்ட கிரியை அழிக்க முடிச்சது. கர்த்தர் பாருங்க அவன் கைக்கிரி ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரு. அவன் குடும்பத்தை எல்லா பெரிய அதிகாரிகள் அத்தனை அதிகாரிகள் இவரை தேடுபடி எல்லா பெரிய நாடு சாதாரண நினைச்சுக்காதீங்க. முழங்கால் நின்று வெக்கப்படுவாங்க பைத்தியக்காரன் சொன்னோம் இல்ல. அப்போ சந்தோஷம் நின்றுங்க. முழங்கால் நின்று பாருங்க. ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு கத்தரோடு கொண்டு வந்துருவாங்க. கவனிச்சு பாருங்க. ஆசீர்வாதத்தை கேட்கறது பெரியதான், ஆசீர்வதிக்கிறது எது பெரியது? ஆமே. நம்ம கர்த்தர் அந்த இடத்த வச்சிருக்கிறார். உன் குடும்பத்துக்குள்ள அதுதான் வச்சிருக்கிறார். அதுதான் வச்சிருக்கிறார். உங்களை நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி அதுக்குதான் முழங்கால் போட வைக்கிறார். முழங்கால் போட நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதித்தா நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தருடைய மனதில் எப்படி திட்டங்களை வச்சிருக்கிறார், எப்படி நோக்கத்தை வைத்திருக்கிறார். ரெண்டு காரியம். முதல் காரியம் என்ன சொன்னேன்? எல்லா ஜனங்களுக்கும் முழங்கால் படிட்டு தான் அக்கினி இறங்கினது. இரண்டாவது ஜபம் முழங்கால் படித்தது என்னதான் மாறிச்சது? மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு வந்துதான். இதெல்லாம் படிப்பது என்ன உற்சாகமா இருக்குமா? எவ்வளவு நோக்கம் எப்படி இருக்கு? என் ஆண்டவர் என்ன குறித்து எப்படி மனதில் வச்சிருக்கிறார், எப்படி என்ன குறித்து வைத்திருக்கிறார். அப்படியே வசனத்தை ருசிக்கணும், வசனத்தை படித்து தியானிக்கணும் பாருங்க. ஆனா இன்னைக்கு சபை எதை இழந்துட்டு முழங்கால இழந்துச்சு. காலையில் அதான் சொன்னேன், தமிழ்நாடுல முழங்கால்களை பலப்படுத்துகிறார். இப்போ பலப்படுத்துறோம். ஜெபிக்காத முழங்கால்லாம் என்ன செய்யணும்? வீட்டில் கொஞ்ச நேரம் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் ஆகுது, ஒரு 10 நிமிஷம் ஆகுது, அப்படியே 5 நிமிஷம் அப்படியே 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 நிற்கிறோம். இந்த வருஷத்தை முடிக்கும் போது பாருங்க, ஐயா மணிக்கணக்கில் முழங்கால நிற்கிறாங்க. ஆமே. மணிக்கணக்கில் முழங்கால நிற்க 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 பரலோகத்துக்கு தூதர் அப்படி இறங்கி வந்து நமக்காக இந்த பண்ணுவாங்க பாருங்க, நமக்காக செயல்படுவாங்க பாருங்க. முழங்கால் படியில படியில பெரிய வல்லமை நமக்குள்ள உண்டாகும், பெரிய நம்பிக்கை உண்டாகும். முழங்கால் படியில முதல் முழங்கால் படிக்கிற முதல் காரியம் அக்கினி இறங்கி வரும். இரண்டாவது முழங்கால் படித்தால் நீ ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு வந்துருவாய். மூன்றாவது ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிக்கிற பாருங்க. வாசிப்போம். 1 புஸ்தகம் 18வது அதிகாரம் 42வது வசனம். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க. 18வது அதிகாரம் 42வது வசனம். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி, கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து, நல்லா பாருங்க, தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, தன் முகம் முழங்காலிலே பட குனிந்து ஊழியக்காரனை நோக்கி,
தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். நீ போய் சமுத்திரத்தின் முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நல்ல இந்த சம்பவம் நல்லா தெரியும். எலியாவின் அனுபவம் நல்லா எல்லாருக்கும் தெரியும். ஆகாப் ராஜா அவனை பார்த்து சொன்னாரு, இந்த தேசத்துல என்ன செய்யாது, மழை பெய்யாதுன்னு சொன்னார். மழை பெய்யாது சொன்னீங்கனாலே அந்த தேசம் பெரிய பஞ்சத்தை சந்திச்சது. நம்ம நினைக்கிற சில நேரத்துல குடும்பத்துக்குள்ள ஏன் கஷ்டம் வருது, தேசத்துல ஏன் கஷ்டம் வருது, உலகத்துல ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு சில ரகசியம் விளங்காது. ஆனா வேதத்துல விளக்கி காட்டுறாரு பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி சொன்னா தேசத்துல என்ன செய்யாது, அவன் சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன். அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மேன்மையும் கிடையாது, எந்த மேன்மையும் கிடையாது. ஆனா அவன் சொன்னான், ஆகாப் ராஜாவே உன் தேசத்துல என்ன செய்யாது, மழை பெய்யாது சொன்னதுனால மழை பெய்யல. இப்ப இவனை எப்படியாவது பிடிக்க தேடுறான், எப்படியாவது பிடிக்க தேடுறான். அதுக்கு பாருங்க 55 பேரா 3 முறை அனுப்புறான். ஒரு முறை ஒரு குரூப் அனுப்பின உடனே அவன் போய் என்ன சொல்றான், ராஜாவை அழைக்கிறார் வாதம். உடனே ஒரே வார்த்தை சொன்னான், அக்கினி வந்து 50 பேருக்கு விழுந்துச்சு. ரெண்டாவது ஒரு 50 பேர் அனுப்புறான். அவனும் அப்படியே கேட்கிறான், ராஜாவை அழைக்கிறார். அதே வார்த்தை 50 பேர் அவுட். இவங்களோட விளங்கல. ஓரமெல்லாம் ஒருத்தர் நிற்க மாட்டேங்கிறான், ஒருத்தர் கூட திரும்ப மாட்டேங்கிறான். தேவ மனுஷனை எப்படி கற்று வைத்திருக்கா பாருங்க. இந்த சக்தியெல்லாம் விளங்கும் போதுதான் நம்ம எந்த அதிகாரத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த சூழலுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நம்ம ரொம்ப பயப்பட பாருங்க. அந்த அந்த நோய் இந்த நோய் இதெல்லாம் குறித்து உண்மையில தெளிவான கிறிஸ்தவன், உண்மை கிறிஸ்தவன் எதை குறித்து பயப்பட மாட்டான். இருட்டை பார்த்து பயப்பட மாட்டான், ஆற்றை பார்த்து பயப்பட மாட்டான், எதை குறித்து என்ன செய்யவே மாட்டான், பயப்பட மாட்டான். அதனால பாருங்க, முழங்கால் நின்னா கத்து சத்தம் கேட்க மாட்டேங்குது, கத்துற சொத்தோட கேட்கும், கத்துற திட்டோட விளங்கும். இந்த கடைசி காலத்துல எல்லா இடத்துக்கும் உபத்திரம் வந்துட்டே இருக்கும். இந்த உபத்திரத்தை பார்த்தா அதுக்கிட்ட பேசப்படுறாங்க, அதுக்கிட்ட ஆக்சிடென்ட் இருக்கிறாங்க. ஆமாங்க, இது கரெக்டாக நம்ம இதெல்லாம் மதிக்கதான் செய்யணும், இதெல்லாம் மதிக்கதான் செய்யணும். நீ அந்த மதிப்பை கொடுக்க வேண்டாம். அந்த மதிப்பை கத்திர என்ன சொல்றாரு அப்படி கேடு, கத்திரன் மட்டும் சொல்ற கேடு. ஆண்டவரை இந்த பஞ்ச காலத்துல என்ன செய்யணும், இந்த மனுஷன் என்ன சொல்லணும் அப்படின்னு பாருங்க. மூன்றாவது குரூப்ல வருது, அவனுக்கு விளங்கிச்சது. ராஜா இடத்துல போய் தேவ மனுஷத்துல போய் ராஜாவை அழைக்கிறான்னு சொன்னா என் ஜீவன் என்ன செய்யும், போயிடும். ஆனா நான் அந்த வார்த்தை எழுத மாட்டேன், பயன்படுத்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வேற விதமா ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான்னா, இன்றைய தினம் என்னுடைய ஜீவன் உம்முடைய பார்வையில் அருமையா இருக்கிறாங்க. இதாங்க ஒரு தேவ மனுஷனை பார்த்து மட்டும் வார்த்தை. இன்றைய தினம் என்னுடைய ஜீவன் உங்களுடைய பார்வையில் அருமையா இருப்பதாக. எனக்கு ஒரு விஷயம் விளங்கிச்சு. ராஜாத்துல போய் அவன் வரமாட்டேன்னு சொன்னாலும் அவன் போட்டு போடுவான். இவனை போய் ராஜா அழைக்கிறான்னு சொன்னாலும் இவனும் போட்டு போடுவான். இப்ப என்ன வார்த்தை ஏற்படுத்துறது, அழகா சொன்ன பாருங்க. இன்றைய தினம் என்னுடைய ஜீவன் உங்களுடைய பார்வை அருமையா இருக்கிறார். இந்த வார்த்தை சொன்ன உடனே சொல்றான், ராஜாவுக்கு போய் சொல்லு, நான் வர்றேன். ஆமென். இன்றைய தினம் தேவ மனுஷனுக்கு முன்பாக தாழ்ந்து முழங்கால் படிக்க வைப்பார் கர்த்தர். நீ முழங்கால் படிட்டான், நான் முழங்கால் படிட்டு நின்னா அதிகாரங்கள் உனக்கு முன்பாக முழங்கால் படிகள் என்பதை இன்னைக்கு நம்ம விளக்கணும். அப்படின்னா நமக்கு எவ்வளவு முழங்கால் தேர்ந்தெடுச்சிருக்கு, நமக்கு என்ன எவ்வளவு நமக்கு முழங்கால் பத்தாது, முழங்கால் இல்லை. ஜெபம் எப்படி இருக்குது,
நமக்கே தெரியும் எப்படி முழங்கால் போடுவோம். கொஞ்சம் அரை முழங்கால் கொஞ்சிட்டு இப்படி கை ஓடிக்கிட்டே கொஞ்சம் இருப்போம். மறுபடியும் ஓடிக்கிட்டு கை ஓடிக்கிட்டே இருப்போம். இன்னும் அப்படியே சமணக்கால் கொடுக்கிட்டே சோத்திரம் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படியோ நினைத்து பண்ணுவோம். இவைகள் எல்லாம் முழங்கால்கள் அல்ல. நல்ல விளையாடு எது இல்லைங்கிற விளையாடு. இது முழங்காலே அல்ல, இது முழங்கால் ஜபமும் அல்ல. நான் காலைல ஒரு விஷயம் சொன்னேன், இயலாதவர்களுக்கு இதோட சம்பந்தப்படுத்தாதீங்க. முடியாதவங்க எப்படி வேணாலும் சொல்ல வேண்டாம். ஆனால் நமக்கு பலன் இருக்கும்போது இந்த அனுபவத்தை செய்யுங்க. செய்யலன்னா பிறகு ஒரே பழங்கள் கூட ஆசையா இருக்குது, கால் முழங்க மாட்டேங்குது, இடுப்பு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம். இந்த வயசுல ஆர்வமாக இருக்கும்போது, ஆர்வமாக இருக்கும்போது முழங்கால் போடணும். ஜெனிமா இருக்கும் நல்ல முழங்கால் போடணும். எஃப்சி என்ன செய்யணும்? படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரமோ உட்கார்ந்து இருப்போம். எல்லாத்தையும் நல்லா உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்போம். ஆனா முழங்கால் படுத்து கவர்மெண்ட் எவ்வளவு நேரம் இருக்கும்? எஃப்சி முழங்கால் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் அப்படி கடை பாருங்க. முழங்கால் எப்படி இருக்கு? கேஸ் முழங்கால் அப்படி தடை பார்க்கணும். இந்த விஷயத்துல நான் முழங்கால் தடை பாருங்க, நீங்களே பாருங்க. நான் முன்னாடி ஆரம்ப காலத்தில் புள்ளி தோறு புதுசுல அப்பப்போ என் முழங்கால் பார்ப்பேன். காய் பிடிக்குதா, காய் தெரியுதா, அப்படி இல்லைன்னா இன்னும் முழங்கால் பயன்படுத்திப்போம், இன்னும் முழங்கால் பயன்படுத்திப்போம். அது காய் போறணும். அது எப்படி பார்க்கறதுன்னா, அப்ப எவ்வளவு நேரம் கத்துல நிக்கிறேன், அது ஒரு அடையாளம் பாருங்க. அது பெரிய அடையாளம். முழங்கால் யாவும் என்ன செய்யணுமா? முடங்கணும். முழங்கால் மயிடணும். அப்படி முடங்குங்க. அதிகாரங்கள் நமக்கு முன்பாக உடன்படி கத்த செய்கிறார். இதுதான் உண்மை. இந்த 3 காரியங்கள் மனதில் வச்சிருக்கேன். 8 காரியத்துக்கு இதுல 3 காரியத்தை இப்ப சொல்லியிருக்கேன். நேரம் இருக்குது. நான் கத்த போனா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து கொடுத்து பேசுகிறேன். முதல் காரியத்து முழங்கால் படியிட்டால் முழங்கால் படியிட்டு முடித்த பின் அதான் கவனிக்க வேண்டியது. இரண்டாவது முழங்கால் படியிட்டால் ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு கத்தவனே. இன்னைக்கு ஒருவேளை நீ ஒரு பெருமையான ஆளா, கஷ்டப்படுறது தரித்திரனா, பெருமையான பாத்தமா இருக்கலாம், ஒரு ஞானம் இல்லை, விவேகம் இல்லை அப்படிக்கலாம். இந்த முழங்கால் படிக்கிற வாழ்க்கை மாறும். முழங்கால் வச்சு நீங்க என்ன செய்ய முடியுது காட்டுறேன். போன வாரம் வசனத்தை கொண்டு என்ன செய்ய முடியும், இந்த வாரம் முழங்கால் வச்சு நீங்க என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியுங்கிறத வேதம் நமக்கு என்ன காட்டுது. நான் சொந்த அறிவு குறித்து பேசல, தேவன் என்ன சொல்லிக்கிறாரு காட்டுறேன். என்ன முழங்கால் நின்று சொல்லியே கொண்டிருக்கிறது. முழங்கால் நின்று என்ன செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட் அக்கினியை வர வைக்க முடியும். செகண்ட் ஆசீர்வாதத்தை வர முடியும். மூன்றாவது அதிகாரங்கள் உனக்கு முன்பாக மண்டியிட கற்று வைப்பார். கிறிஸ்தவத்துக்கு இவ்வளவு பெரிய தேவன் திட்டம் இருக்கிறது, தேவன் சுத்தம் இருக்கிறது. இவைகளை நாம் விளங்காதபடிக்கு, கிறிஸ்தவர்களாய் நாம் இதை புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் இன்னும் ஆண்டுகளை குறித்து பேசிட்டே இருக்கிறோம். ஐயா எனக்கு கஷ்டமா இருக்குது, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை பாருங்க. பிரச்சனைகளை தூர வைத்துட்டு முழங்கால நிற்க பழகுங்க. முழங்கால கொண்டு 3 காரியங்களை செய்ய முடியும். அடுத்து 4, 5, 6, 7, 8 அப்புறம் அடுத்த வாரத்தில் நாம் தியானிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.